தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் இளங்கோவனுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஈரோட்டில் அதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதன் நேரடி காட்சிகளை இப்போது பார்க்கலாம். இதுகுறித்து பேசுவதற்காக நமது செய்தியாளர் ஜான் மைக்கேல் இருந்திருக்கிறார். ஜான், அங்கு எத்தனை காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்காங்க? அதாவது பார்த்தோம் அப்படின்னா, தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் இளங்கோவன் அவர்கள் தமிழக முதல்வரையும் பிரதமரையும் குறித்து அவதூறான கருத்துக்கள் வெளியிட்டதாக கூறி கடந்த 4 தினங்களாக அதிமுகவினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதனை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா, இன்றைய நடக்கக்கூடிய போராட்டமானது ஈரோடு பேருந்து நிலையம் அருகே உள்ள காங்கிரஸ் கமிட்டியினுடைய அலுவலகத்தை அதிமுக முற்றுகையிடுவதற்காக அதாவது இங்க பார்த்தோம் அப்படின்னா கலைகளை அதனால் இளங்கோவன் அவர்களுடைய அரசை வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. தற்போது நம்ம பார்க்கக்கூடிய இந்த நேரடி காட்சிகளானது அதாவது காங்கிரஸ் கமிட்டியினுடைய அலுவலகத்தை முற்றுகையிடுவதற்காக அதிமுக முன்னேறி வரலாம். அப்படின்னா இங்கே பாதுகாப்பு பணிகளுக்காக ஏராளமான போலீசார் வந்து குவிக்கப்பட்டிருக்காங்க. ஏராளமான போலீசார் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய போராட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார், அவரிடம் பேசுவோம். அதாவது இளங்கோவன் அவர்களை கண்டித்து தொடர்ந்து தமிழ்நாடு தலைவர் இளங்கோவன் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் மிக கேவலமாக பேசியிருக்கிறார். இது தொடர்ந்து அதாவது EVKS இளங்கோவன் அவர்களை கண்டித்து தொடர்ந்து அதிமுகவின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்கீங்க. உங்களுடைய முக்கியமான கோரிக்கைகள் என்னன்னு சொல்லுங்க. இல்ல, அவர் இளங்கோவன் வந்து இதுவரைக்கும் வந்து இவ்வளவு போராட்டம் நடத்த கூட அவர் வந்து தமிழ்நாட்டு மக்களை, பெண்களை இன்னும் மதிச்சதா தெரியல. இன்னும் கேவலப்படுத்துற மாதிரி தான் அவருடைய பேட்டிகள், அறிக்கைகள் வந்து கொண்டிருக்கிறது. எனவே அவர் திருந்துற மாதிரி தெரியல. எனவே இளங்கோவன் திருந்தும் வரை, அவர் மன்னிப்பு கேட்கும் வரை இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெறும். ஈரோட்டு மண்ணுக்கு இளங்கோவனை எக்காலத்தில் அனுமதிக்க மாட்டோம். மன்னிப்பு கேட்கும் வரை ஈரோட்டுக்கு இளங்கோவன் வரவே முடியாது, அதை விட மாட்டோம். அதாவது இப்ப தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா இளங்கோவன் அவர்களுமே இதற்கான விளக்கங்கள் கொடுத்த வண்ணமா தான் இருக்கிறாரு. நான் கூறிய கருத்துக்களை அதிமுகவினர் வந்து புரிந்து கொள்ளாமல் இது மாதிரி போராட்டங்கள் நடத்துறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. இதுக்கு நீங்க என்ன விளக்கம்? அவர் வந்து வருத்தம் தெரிவிச்ச மாதிரி இல்லையே, வருத்தம் தெரிவிச்ச மாதிரி எந்த இடத்துலயும் அவர் சொல்லல. அது வந்து இன்னும் என்ன சொல்றாரு, தான் சொன்னதை வந்து நியாயப்படுத்த சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து பெண்ணினத்தை அவர் கேவலப்படுத்தலையா? அது வந்து செய்தியில் வரலையா? அனைத்து தொலைக்காட்சியில் வந்திருக்கிறது, பத்திரிகையில் வந்திருக்கிறது. அதை வந்து இளங்கோவன் படிச்சிருப்பாரு, அது பேட்டி பார்த்திருப்போம். அப்படிப்பட்ட இளங்கோவன் இன்னும் குடிபோதையில இன்னும் வந்து மயங்கி இருக்கிறதா தான் நாங்க நல்லா நினைக்கிறோம். அப்படிப்பட்ட பத்திரிகையினர் முன்னாலேயே இந்த மாதிரி வந்து கேவலமான வார்த்தைகள் பேசிய
இளங்கோவனை எந்த விதத்தில் மன்னிப்பது? அவர் மன்னிப்பு கேட்கும் வரை இந்த போராட்டம் ஓயாது. நன்றி நன்றி. அதாவது வேதவள்ளி பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை நம்ம கேட்டிருப்போம். அதாவது தொடர்ந்து நிபந்தனையற்ற மன்னிப்பை இளங்கோவன் கேட்கும் வரை தங்களுடைய போராட்டங்கள் தொடரும் அப்படின்றதுதான் அதிமுகவினர் தெரிவிக்க கருத்தா இருக்கு. வேதவள்ளி அப்புறம் எடுத்துக்கலாம். நீ போடுங்க அப்புறம் எடுத்துக்கலாம். பிரதமர் மோடி முதலமைச்சர் ஜெயலலிதா சந்திப்பு குறித்து அவதூறாக பேசியதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் EVKS இளங்கோவனுக்கு எதிராக தமிழகம் முழுவதும் பல்வேறு போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. தற்போது ஈரோட்டில் அதிமுக தொண்டர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அதன் நேரடி காட்சிகளை நாம் பார்த்தோம்.